அம்பிகை அம்பாலிகைன்ட்டு ரெண்டு பெண்களை மணந்த விசித்திர வீரியன் அவனுக்கு திருமணமான சில வருடங்கள்லேயே பிள்ளை பேறு இல்லாமலேயே இறந்துடுறான். அம்பிகையோ அம்பாலிகையோ கணவன் இறந்த துக்கத்திலேயே மூழ்கி கிடந்தாங்க. சத்தியவதி அவங்கள கூப்பிட்டு 4 ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவங்கள தேற்றினா. அதுக்கப்புறமா நம்மோட குலம் இப்படி விருத்தி அடையாமல் இருக்கே, இதை சரி பண்ணறதுக்கு என்ன செய்யலாங்கிற சிந்தனையிலேயே சத்தியவதி மூழ்கி கிடந்தா. கொஞ்ச நேரம் கழித்து சத்தியவதி பீஷ்மரை கூப்பிட்டா. பீஷ்மா, அரசன் இல்லாத ராஜ்யம் எப்போதுமே நிலையாக இருக்காது. அதனால் குல விருத்திக்காக அம்பிகை கிட்டவோ அம்பாலிகை கிட்டவோ நீயே புத்திரர்களை உண்டாக்கணும். அது மட்டும் கிடையாது, உடனடியாக நீயே அரசனாக பட்டாபிஷேகமும் செஞ்சுட்டு ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கிட்டு இந்த பாரத தேசத்தை நல்லபடியாக ஆளணும் அப்படின்னு சொன்னான். சத்தியவதி இப்படி கேட்ட உடனேயே பீஷ்மர் மறுத்துட்டார். அவர் சத்தியவதி கிட்ட, தாயே, உங்களோட நோக்கம் உயர்ந்ததுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்திலிருந்து விலகிறதுங்கிறது என்னால் முடியவே முடியாது. அதனால் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். பிள்ளை பேருக்கான எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, ராஜ்ய பாரத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பீஷ்மர் இப்படி சொன்னதுக்கு சத்தியவதி என்ன சொன்னான்னா, எல்லாம் சரிதான், குலவிருத்தி, குடிமக்களோட நிலைமை, ராஜ்யத்தோட எதிர்காலம், இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு நீயே இதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லிடு அப்படின்னு சொன்னான். அதுக்கு பீஷ்மர் என்ன சொன்னார்னா, தாயே, குலவிருத்திக்கு வேற வழியே இல்லைங்கிறப்ப சத்திரிய பெண்கள் சிலர் உயர்ந்த குணமுள்ள புருஷன்கிட்ட மகப்பேறு பெற்று குலத்தை விருத்தி செய்து கொள்கிற பழக்கம் இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு சான்றா பல பழைய நிகழ்வுகளை பீஷ்மர் நினைவு கூர்ந்தார். முன்னொரு காலத்தில் பரசுராமருடைய தந்தையான ஜமத்கனி முனிவர் கார்த்தவீரியராஜனுடைய மகன்களால் கொல்லப்பட்டார். அதனால் கோபம் கொண்ட பரசுராமர் என்ன செஞ்சாருன்னா, கார்த்தவீரியராஜனையும் அவனுடைய மகன்களையும் வெட்டி கொன்னார். ஆனாலும் கூட பரசுராமரோட கோபம் தணியலை. அவர் என்ன செய்கிறாரு, சத்திரிய குலத்தையே வேரோடு அழிக்கணும் அப்படின்னு சபதம் பூண்டு 21 தடவை சத்திரிய குலத்தை அழித்தார். இப்படி சத்திரிய குலம் வேரோடு அழிந்து போகுதே அப்படின்னு நினச்ச சத்திரிய பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வேதம் அறிந்த பிராமணர்கள் மூலமாக தங்களோட வாரிசுகளை பெற்றெடுத்தாங்க. இப்படி பெறப்பட்ட மகன்கள் அந்த தாய் இதுக்கு முன்னாடி யாரை மணந்திருந்தாங்களோ அந்த புருஷன்மார்களுக்கு தான் சொந்தம்னு வேதங்கள் சொல்லுதுன்னு பீஷ்மர் சத்தியவதி கிட்ட சொல்லி அதை பற்றின கதை ஒன்றையும் உதாரணமாக சொன்னார். பழங்காலத்தில் உதத்தியர்னு ஒரு முனிவர் இருந்தார். இவர் தேவகுருவான பிரகஸ்பதியோட மூத்த சகோதரன். உதத்தியரோட மனைவி பேர் மமதை. ஒரு தடவை பிரகஸ்பதி மமதையை அணுகுனார். மமதை அதுக்கு என்ன சொன்னா, நான் உதத்தியர் மூலமாக இப்போ கருவுற்று இருக்க, கருவில் இருக்கிற குழந்தை கருவறையில் இருந்தபடியே வேதங்களை படிச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, என்னோட கருவறை ஒரே நேரத்தில் 2 பிள்ளைகளை தாங்காது, அதனால் உங்களுடைய விருப்பம் ஈடேறாது அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் பிரகஸ்பதியினால் தன்னோட ஆசையை அடக்க முடியலை. அவர் மமதையை அணுகுனார். அப்போ கருவில் இருந்த அந்த குழந்தை என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே பாருங்க, இந்த அறை ஏற்கனவே ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் தான் இதில் முதல்ல தோன்றியவ, அதனால் உங்களோட சக்தியை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு பிரகஸ்பதி கிட்ட சொல்லிச்சு. ஆனால் பிரகஸ்பதி அந்த குழந்தை சொன்ன எதையும் காதலியே வாங்கிக்கல, மமதையை அடைஞ்சார். அவரோட சக்தியை கருவறைக்குள்ளே விடாமல் உள்ளே இருந்த அந்த குழந்தை அதனோட கால்களால் தடுத்துச்சு. இதனால் பிரகஸ்பதிக்கு பயங்கர அவமானமாக போயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணினார்னா, எவ்வுயிரும் இன்புறுவது போல் நான் இன்புறும்போது அதை தடை செய்த உன்னை நித்திய இருள் ஆக்கிரமிக்கட்டும் அப்படின்னு உதத்தியாவோட பிள்ளையை சபிச்சிட்டாரு. பிரகஸ்பதியோட இந்த சாபத்தால் உதத்தியருடைய மகன் ஒரு குருடனாக பிறப்பெடுத்தான். அவனுக்கு தீர்க்க தமஸ்னு பேர் வச்சாங்க. என்னதான் அவர் குருடனாக இருந்தாலும் வேதத்தில் சிறந்தவராக விளங்கினார். பிரத்வேஷங்கிற பெண்ணை மணந்த தீர்க்க தமஸ் பல பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஆனால் அவரோட மனைவியும் பிள்ளைகளும் பேராசைக்காரர்களாகவோ உண்மைக்கு புறம்பானவர்களாகவோ இருந்தாங்க. தன்னோட மனைவியோ இல்லை பிள்ளையோ தவறு செஞ்சா ஒரு மனுஷன் கண்டிக்கத்தானே செய்வான். அப்படித்தான் தீர்க்க தமசும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் தவறு செய்கிற நேரத்தில் கண்டிச்சாரு.
இதனால் பிரத்வேஷிக்கோ அவளுடைய மகன்களுக்கோ தீர்க்க தமஸ் மேலே கடுமையான கோபம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தீர்க்க தமஸை ஒரு கட்டையில் கட்டி கங்கையில் வீசி எறிஞ்சிட்டாங்க. ஆற்றுல மிதந்து வந்த தீர்க்க தமஸை மன்னன் பலி காப்பாற்றினான். தீர்க்க தமஸ் ஒரு அறம் சார்ந்த முனிவருங்கிறது பலிக்கு நல்லாவே தெரியும். அதனால் வாரிசு இல்லாத தனக்கு ஒரு வாரிசை உருவாக்க தீர்க்க தமஸை பலி மன்னன் தேர்ந்தெடுத்தான். பலி தீர்க்க தமஸை நோக்கி, சிறப்புமிக்கவரே, என்னுடைய மனைவியிடம் நீர் அறம் சார்ந்த ஞானமுள்ள பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். முனிவரும் அதுக்கு சம்மதிச்சாரு. தன்னோட மனைவியான சுதேஷ்ணைய முனிவர்கிட்ட அனுப்பி வச்சான் பலிமன்னன். ஆனால் முனிவர் ஒரு குருடருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அரசி என்ன பண்ணுனானா, தனக்கு பதிலாக தன்னோட தாதியை தீர்க்க தமஸ்கிட்ட அனுப்பி வச்சுட்டான். அறம் சார்ந்த அந்த முனிவர் தாதிக்கிட்ட 11 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஒரு நாள் மன்னன் பலி முனிவர்கிட்ட வந்து, அந்த 11 பிள்ளைகளும் என்னுடையவர்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு முனிவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க எல்லோரும் என்னுடையவங்க தான். ஏன்னா உன்னோட மனைவி என்ன குருடனா நினச்சி என்கிட்ட வராமல் என்னை அவமதித்து அவளோட தாதியை என்கிட்ட அனுப்பி வச்சுட்டா அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு மன்னனும் தீர்க்க தமஸ் முனிவரை சமாதானப்படுத்தி தன்னோட அரசியை அவர்கிட்ட அனுப்பி வச்சான். முனிவரும் அவளை ஆசீர்வதித்து, உனக்கு அங்கன், வங்கன், கலிங்கன், புன்றன், சும்ஹன்ட்டு 5 பிள்ளைகள் பிறப்பாங்க. அவங்களோட பெயரை கொண்டு பல நாடுகள் இந்த பூமியில் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். இப்படித்தான் பழங்காலத்தில் மன்னன் பலியுடைய குலம் அந்த முனிவரால் தழைச்சிது. இப்படியா இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் உதாரணமாக காட்டி பீஷ்மர் சத்தியவதி கிட்ட, தாயே, பாரத வம்சம் விருத்தி அடைகிறதுக்காகவோ ராஜ்யம் தொடர்ந்து நிலை பெறுவதற்காகவோ உயர்ந்த குணமுள்ள ஒரு உத்தம புருஷனை நம்ம வேண்டி கேட்டுக்கொண்டு அவன் மூலமாக அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் சந்ததிகளை உருவாக்கணும் அப்படின்னு யோசனை சொன்னார். இப்படி பீஷ்மர் சொன்ன அத்தனையையும் அமைதியாக கேட்டுட்டு கடைசியாக சத்தியவதி பீஷ்மர்கிட்ட என்ன சொன்னான்னா, பீஷ்மா, நீ சொல்லுற மாதிரி அந்த உயர்ந்த குணமுள்ள ஒரு உத்தம புருஷன் நீ தான். அதனால் நீயே அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் வாரிசுகளை உருவாக்குன்னு சொன்னான். பீஷ்மர் அதுக்கு, தாயே என்ன மன்னிக்கணும், நான் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். பெண்கள் எப்பவுமே அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான ரகசியத்தை மறைச்சி வச்சுடுவாங்க. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்கள் தான் தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். சத்தியவதி உடனே, ஆமாம், நீ சொல்லுறது உண்மைதான். ஆனால் ஆபத்து காலத்தில் கூட உண்மைகளை மறைக்கிறது நல்லதில்லை. உண்மையில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ நான் ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு சொன்னான். மீனோட வயிற்றில் பிறந்த என்னை ஒரு செம்படவ தலைவன் எடுத்து வளர்த்து வந்தான். நான் யமுனை நதியில் பராசர மகரிஷிக்காக ஓடம் செலுத்தினப்ப ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நேரத்தோட புனிதத்தன்மையை கருதி அவர் என்னோட கலந்தார். அது மூலமாக வியாசன் எனக்கு மகனாக பிறந்தான். பராசர மகரிஷியோட அருள்னால் நான் மறுபடியும் கன்னிகையான. அவருக்கு என்கிட்ட பிறந்த வியாசன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, ரொம்பவும் அவசியமான காலத்தில் நீங்கள் என்னை நினச்சா நான் அப்போவே உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனார் கூட போயிட்டான். அதனால் பீஷ்மா, நீ சம்மதிச்சேன்னா வியாசனை மனசால நினச்சி அவனை நான் இங்கே வரவழைக்கிறேன். அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் சந்ததிகளை உருவாக்குமாறு அவனை கேட்டுக்கிறேன். போலவே அவனும் விசித்திர வீரியனுக்கு மூத்தவனே. அதனால் ராஜ்ய நன்மையை ஒட்டி செய்யப்படுற இது தர்மமே ஆகும்னு சொன்னான். பீஷ்மரும் இதுக்கு சம்மதிச்சாரு. சத்தியவதி உடனே வியாசரை மனசால நினைச்சா. உடனே வியாசர் சத்தியவதிக்கு முன்னாடி தோன்றி, தாயே, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? உங்கள் கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வியாசர் சத்தியவதியுடைய கோரிக்கையை நிறைவேற்றினாரா? அம்பிகையிடமோ அம்பாலிகையிடமோ மைந்தர்களை பெற்றெடுத்தாரா? இதை பற்றியெல்லாம் நம்ம இனி வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம்.